மணப்பெண்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் ஒரு பேச்சு இருக்கிறப்ப சம்பந்தப்பட்ட மணப்பெண்கள்ட்டே கேட்போமே. தமிழ்நாட்டு பெண்கள் எந்த துறை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து ஆசிரியர் மாப்பிள்ளை, ஓகே, டீச்சர். இதுல வந்து எல்லாமே வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான அவ்வளவு பேர். இது வந்து மார்க்கெட்டிங் மாப்பிள்ளை, ஓகே, பேங்க் மாப்பிள்ளை. இவர் கிராமத்து மாப்பிள்ளை, இவர் ஐடி மாப்பிள்ளை, இவர் வந்து பிசினஸ் மாப்பிள்ளை, இவர் போலீஸ், இவர் டாக்டர், கவர்மெண்ட் மாப்பிள்ளை, இவர் நம்பால் மீடியா மாப்பிள்ளை, கேமரால வச்சிருக்காப்ல. மாப்பிள்ளை போட்டோ தான் கொண்டு வர சொன்னேன், மாப்பிள்ளையே அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ உங்கள் கைகளில் ஒரு மாலை வழங்கப்படும். உங்கள் மாப்பிள்ளை யார் என்று நீங்கள் அதுல கழுத்துல போடலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரே இதுல என்னன்னா, இதன் வழியா நம்ம வீட்டுக்கு தகவலை சொன்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. மீடியா மாப்பிள்ளை எடுத்த உடனே மீடியா மாப்பிள்ளைக்கா சொல்லவே இல்ல. இப்ப முதல் மாலையே மீடியா மாப்பிள்ளைக்கு விழுந்திருக்கிறது. எஸ், இது மட்டும் வேண்டாமா? ஏன் அப்பா டீச்சரா இருக்காரா? ஏங்க, அந்த பொண்ணு மீடியால இருக்காப்ல, ஆனா அதே துறையில இருக்க ஆள் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க ஏன் அதே துறையில இருக்க ஆள் வேணாம்னு நினைக்கிறீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இல்ல சார், இப்போ நான் ஏதாவது பாஸ் பண்ணா அவரு கண்டிப்பா பாஸ் பண்ணும். அப்புறம் நான் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல இருந்து அசோசியேட் ஆனா அவரும் ஆகணும். அந்த பிரஷர் வந்து இருந்துட்டே இருக்க மாதிரி. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? பேங்கிங் சூஸ் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். பேங்கிங். ஒய் பேங்கிங்? ஏன்னா வந்து ஹை பெய்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். நீ அப்படி வரியா? பெய்ட் ஜாப். அதுக்கப்புறம் ஹெக்டிக்கா இருக்கும் அவங்க வர்க். கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? அதனால நம்ம கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம். போனா பேங்க்ல தான் இருப்பாரு, அப்படியே வந்துருவாரு. ஓ, வேலை நிறைய, வெளியில சுத்த மாட்டாரு அப்படி. என்ன ஒரு புத்திசாலி தமிழ். ஓ, இவ்வளவு ஆப்ஷனே கிடைச்சது. என்னமா வேற மாதிரி சொல்றீங்க? ஓரளவு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அனுமானிச்சுட்டேன். அமைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டாம்பர் ஒரு போடு. கட்டினா கவர்மெண்ட் மாப்பிள்ளடா. காசுனாலும் கவர்மெண்ட் காசு. அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட. ஏன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை? சார் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார். இந்த ஃபீல்ட் கவர்மெண்ட். நாங்கெல்லாம் பிட் அடிச்சு படிச்சோமா? என்ன சின்ன பழத்தமா இருக்கு ராஸ்கல். ஆனா எப்பவுமே ஐடி பாய்ஸ் பக்கம் கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க. அதனால பிசினஸ் மாப்பிள்ளை. இது புதுசா இருக்கே. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. யார் ராணி? உனக்கு மட்டும் எப்படா இப்படி நடக்குது? பொறாமடா, பொறாம. உனக்கு சனி ஞாயிறு லீவு எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவுக்கு ஆன் சைட்டு போவாங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் சம்பளங்கிறாங்க. பொறாம லைட்டா. நீங்க கேக்குற ப்ரொஃபஷன் இதுல இல்லையா? கடல்லே இல்லையா? மாடர்ன் ஸ்மார்ட். தம்பி, உங்க மேல தமிழ்நாடு பயங்கர நம்பிக்கை வச்சிருக்கு. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். பாரு டாக்டருக்கு மாலை இப்பதான் டாக்டருக்கு. ஐயோ ஐயோ. உன் மேல தமிழ்நாடு வச்சிருக்க நம்பிக்கை இருக்கே. தமிழ்நாட்டு பொண்ணுங்க நீ என்னென்னலாம் புரிஞ்சுப்பன்னு பாத்துக்க. ஷிஃப்ட். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அந்த பொண்ணோட ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுப்ப, அந்த பொண்ணையே புரிஞ்சுப்ப. அதை விட நீ அழகா இருப்ப. பேங்க் மாப்பிள்ளைக்கெல்லாம் ஒரு காலத்துலலாம் கழுத்து நிறைய கிடக்கணும். இப்பெல்லாம் பேங்க் மாப்பிள்ளைக்கும் இல்லை. ஸோ முதல் இடத்தை பெற்றிருப்பது ஐடி மாப்பிள்ளை. நாங்களே முந்திக்கிட்டு நீங்க என்ன எங்களை வேணாங்கிறது? நாங்க மாப்பிள்ளைன்னா ஓகே சொல்றாங்க சார். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற சம்பளம் லட்சத்துக்கு மேலதான் எதிர்பார்க்கறாங்க. மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். 50,000ன்னா 50,000ல எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு கேக்குற கண்டிஷன்ல இருக்கிறாங்க சார். நீ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க. ஐடி மாப்பிள்ளை கண்டிஷன் சப்ளை. டெபினெட்லி. ஏன் வந்து ஃபாரின் பேங்க்ல ஒர்க் பண்றேன் சார். ஏன் வந்து அரசாங்க பேங்க்ல ஒர்க் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்னும் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மாறி வர வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும்.